ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சக்கரவள்ளி கிழங்கு போண்டா எப்படி செய்யறது பார்க்க போகிறோம். சக்கரவள்ளி கிழங்கை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் போட்டு நல்லா விசில் வச்சுருங்க. விசில் வச்சுட்டு பாருங்கள், இது போல் நல்லா வெந்து வந்துடும். இதுக்கப்புறம் இதோட தோலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இது போல் மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க சக்கரவள்ளி கிழங்கை. இப்போ அது கூட மாவு ஆட் பண்ண போகிறோம். கோதுமை மாவு வந்து ரெண்டு தேக்கரண்டி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 2 கரண்டி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கோம். அதையும் இதோட கழுத்து கூட ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, கொஞ்சோண்டு உங்களுக்கு தேவைக்கேற்றாப்புல உப்பு சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம். இது நல்லா என்ன செய்யணும்னா நல்லா பிசைஞ்சு நம்ம போண்டா பதத்துக்கு வந்து பிசைஞ்சுக்கணும். நல்லா பாருங்கள், இது போல் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதை என்ன செய்யணும்னா நம்ம இந்த மாவு வந்து நல்லா கொஞ்சம் லூஸாக இருக்கணும். டைட்டாக உருட்டி போடாமல் கொஞ்சம் லூஸாக உருட்டிக்கோங்க. அப்படி எடுத்து அப்படி கொஞ்சம் லைட்டாக ஊட்டி அது உள்ளார போட்டுருங்க. இதே போல் எல்லா போண்டாவையும் உருட்டி போட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். இது வந்து நம்ம கோதுமை மாவில் செய்கிறோம். கோதுமை மாவில் செய்கிறதுனால இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது கூட. இது கூட நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோன்னா சக்கரவள்ளி கிழங்கு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். சக்கரவள்ளி கிழங்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து ஒன் டைம் வந்து இதை போல் செஞ்சு பாருங்கள். கடையிலலாம் பார்த்தீங்கன்னா மைதா வந்து ஆட் பண்ணுவாங்க. மைதா வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதலுங்க. இது போல் நீங்கள் வீட்டிலேயே வந்து நீங்கள் இது போல் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான சக்கரவள்ளி கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் ஒரு டைமாவது செஞ்சு பாருங்கள் வீட்டில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.